சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோடும் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சுங்க. மண்டபத்தோட ஓனர் சிந்தாமணிய பயங்கரமா திட்டி, "நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஒருத்தவங்களோட போட்டி போடலாம். ஆனா மத்தவங்க வளரவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழ்த்தரமாலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி நம்ம மீனா கிட்டயே குடுத்துர்றாங்க. உங்க 2 பேத்தையும் இனிமேக்கு நான் என் கண்ணுலயே பார்க்க கூடாது அப்படின்ட்டு அந்த மண்டபத்தோட ஓனர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் சீதாவும் வந்து சிந்தாமணிய வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இங்க நம்ம முத்து வேலைக்கு அதாவது டிரைவிங்க்கு போனார் இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு வர போறாரு. சோ இங்க நம்ம மீனா வந்து கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா? நம்ம சிந்தாமணியோட வீட்டுக்காரரு தான் அவரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. லேட்டா 2 நாள் சொன்ன டேட்டோட லேட்டா தான் வந்து மீனா பணம் குடுக்க வராங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்ப. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, மீனா நடந்த விஷயத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பணம் குடுத்தவர்கிட்ட பேச சொல்லிடுறாங்க. அவங்க பேரு சிந்தாமணி. அவங்க தான் எனக்கு பெரிய பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா, அவரு முகமே கொஞ்சம் மாறிடுது. சிந்தாமணிக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அவரும் வந்து சிந்தாமணி மேல கோவமா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்பொழுதைக்கு தெரிய வருது. "உனக்கு இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுமா, நான் குடுக்குறேன், உனக்கு உதவுறேன்" அப்படின்னு வேற சொல்லி அனுப்புறாரு. இந்த பக்கம் நம்ம முத்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. வந்தது மட்டும் இல்லாம நம்ம மீனா போன்லயே எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. வந்தது வராததுமா வந்து பாத்தீங்கன்னா, நடந்த விஷயத்த எல்லாமே அண்ணாமலை அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயுமே நம்ம முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு சாதனையாடா அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்கிறாப்ல. ஆமா, நீ பண்ணுனது மட்டும் பெரிய சாதனையா? ஒழுங்கா டாக்குமெண்ட படிக்காம 30 லட்சத்தை ஏமாந்துட்டு கிடக்குற. என் பொண்டாட்டி பாரு, அந்த ஏமாந்த பணத்தையும் திருப்பி வாங்கிட்டா அப்படின்னு நம்ம மீனாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வரப்போகுது இல்லையா? நம்ம பரசுவோட மகளோட கல்யாணம். இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.